கிழக்கத்திய நாடுகளிலும் சரி, கிறிஸ்தவர்கள் வேதம் வாசிக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் தரங்களிலே வேதம் இருக்கக்கூடாது. இந்த சட்டத்தை இயற்றியது ஒரு இந்து அரசாங்கமோ, இஸ்லாமிய அரசாங்கமோ, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கமோ அல்ல, ரோமன் கத்தோலிக்க சபை இந்த சட்டத்தை இயற்றியது. அவங்க சொன்னாங்க, லத்தீன் தெய்வீக மொழி, வேதம் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில, ஒரு சில பகுதிகள் அராமிய மொழியில எழுதப்பட்டிருந்தது. அதை 4ஆம் நூற்றாண்டுல ஜெரோம் அப்படிங்கிறவர், எரோம் என்பவர் மொழிபெயர்க்கிறாரு லத்தீன்ல. அவங்க என்ன சொன்னாங்க, லத்தீன் தான் தெய்வீக மொழி, லத்தீன்ல தான் என்ன பண்ணணும், வேதம் இருக்க வேண்டும். அதே போல ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள், அவர்கள் மட்டுமே என்ன பண்ணணும், அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். பொதுமக்கள் கையில் என்ன பண்றாங்க, வேதம் இருக்கக்கூடாது. 14ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்திலே 2 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். ஒருவர் எதற்காக உயிரோடு எரிக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பரமண்டல ஜபத்தை ஆங்கில மொழியில சொல்லிக் கொடுத்தார். இப்ப ஆங்கில மொழியில அவர் சொல்லிக் கொடுத்த போது, எப்படி நீ ஆங்கில மொழியில வேத வசனங்களை கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்காங்க. இன்னொருத்தர் உயிரோட இருக்காங்க. அவரே உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 10 கட்டளைகளை ஆங்கிலத்திலே சொல்லிக் கொடுத்தார். அதற்காக அவர் உயிரோடு இருக்கப்பட்டார். இதுதான் மத்திய கால சபையின் நிலை. அந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமம் விசுவாசிகள் கையில இல்லாதபடியினாலே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சபையால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாங்க. அன்னைக்கு போப் என்ன சொல்றாரோ, ரோமன் கத்தோலிக்க சபை என்ன சொல்லுதோ அதுதான் இறைவா. அந்த மக்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே பின்பற்றணும். ஆகையினால அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருண்ட காலம் என்று சொல்லுவோம். ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாரு 119 சங்கீதம் 105ஆம் வசனத்துல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து போட்டா சபைக்கு என்ன இல்லைங்க, வெளிச்சம் இல்லை. இப்போ சீர்திருத்தம் முதல்ல எங்க தொடங்குச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டிலே இத்தாலியில குளூனி என்ற இடத்துல சீர்திருத்தம் தொடங்கும். அந்த சீர்திருத்தம் எப்படி தொடங்குதுன்னா, ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளாகவே ஒரு கூட்டத்தினர் என்ன நினைச்சாங்க, இந்த சபை ரொம்ப கரைப்படுந்துச்சு. 10ஆம் நூற்றாண்டுல ரோமன் கத்தோலிக்க சபை எப்படி இருந்ததுன்னா, நீங்க ஒரு இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து அரசு வேலை வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணலாம், சபையில ஆயராகலாம். எந்த அளவுக்கு அது மலிவாகி போச்சுன்னா, பெரிய பணக்கார குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அந்தஸ்தான விஷயம். அப்போ 12 வயது சிறுவர்கள் கூட ஆலயத்திலே போதவர்களாக என்ன பண்ணிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா அவர் யாருங்க, ஆலயத்துல போதகராக இருந்தது. அப்பதான் அந்த குளூனி அப்படிங்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 காரியங்களை மையமாக கொண்டு ரிஃபர்மேஷனை தொடர்றாங்க. முதல் காரியம், ரிமூவல் ஆஃப் தி பிராக்டிஸ் ஆஃப் சைமனி. சைமனி அப்படிங்கிறது என்னன்னா, ஆங்கிலத்துல அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல சைமன் என்று ஒருத்தர் இருக்கிறான், தமிழ்ல சிமியோன் என்று சொல்லுவோம். அவன் என்ன பண்றான்னா, பவுல் பரிசுத்தாவின் வல்லமையினால் அற்புதங்கள் செய்த போது அவன் சொல்றான், நான் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், எனக்கு அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அதனால அந்த நாட்கள் தொடங்கி யாரெல்லாம் திருச்சபையில ஒரு காரியத்தை பணத்தை வச்சு, ஒருத்தர் பாஸ்ட் ஆகிறதுக்கு பணம் கொடுக்குறாரு, லஞ்சம் கொடுக்குறாரு, இல்ல சர்ச்சில் டீக்கன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறாரு, இல்ல காணிக்கை கொடுக்குறாரு, ஏதோ ஆதாயத்தை செய்யறாரு அப்படின்னா அதை the practice of simony என்று சொல்லுவோம். அதுல இருந்து சபையை என்ன பண்ணணும், விடுவிக்கணும். இரண்டாவது, restoring the morality of the clergy. அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஆயர்களாய் இருப்பவர்கள் ஒழுக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாட்கள்ல நிறைய ஆயர்மார்களுக்கு வைப்பாட்டிகள் இருந்தாங்க. they had conflicts. அபிஷேகம் திருமணம் பண்ணக்கூடாது, ஆனால் என்ன பண்ணாங்க, வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்ளலாம். அப்போ ரெண்டாவது என்ன பண்ணாங்க, இந்த கூலியில ஆயர்கள் restoring the morality of the clergy என்று அவர்கள் சொன்னாங்க. மூணாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, removing the corruption among the laity. அதாவது சபை விசுவாசிகள் மத்தியில் இருக்கின்ற கரப்ஷன், அது அவங்களுடைய கரைப்படிந்த வாழ்வு என்ன பண்ணணும், சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். நான்காவதாக, restoring the Roman Catholic clerical orders. அது ரோமன் கத்தோலிக்க சபையில பாத்தீங்கன்னா மொனாஸ்ட்ரி, அதாவது சாமியார் மடம் சொல்லுவாங்க, அவங்க சாமியார்கள் படிக்கிற இடம், அந்த மடங்களை எல்லாம் என்ன பண்ணணும், சுத்திகரிக்கணும் என்று சொல்லி இந்த 4 காரியங்களோடு
ரோமன் கத்தோலிக்க முதலாவது இந்த க்ளூனி என்ற இடத்துல அந்த ரிஃபர்மேஷன் தொடங்கும். அங்க தொடங்கின அந்த ரிஃபர்மேஷன் தான் எங்க வந்து முடியுதுன்னா 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி மார்ட்டின் லூதர் என்ற தெய்வ மனிதன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போதித்த ரட்சிப்பிற்கு எதிராக 95 வேதாகம வாதங்களை எழுதுகிறார். அதாவது ஆங்கிலத்தில் 95 thesis என்று சொல்வார். 95 thesis என்று சொல்லும் போது ரோமன் கத்தோலிக்க சபை ரட்சிப்பு என்று போதித்த அந்த ரட்சிப்பை குறித்த 95 வேதாகம வாதங்களை அவரிடம் வைக்கிறார். ஜெர்மனியில விட்டன்பர்க் என்ற இடத்துல இருந்த தேவாலயத்தின் கதவுல போய் என்ன பண்றாங்க, ஆணி அடிச்சுட்டு அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீர்திருத்தத்தின் நாள் என்று இன்றைக்கு கூட என்ன பண்ணுங்க அழைக்கப்படுது. இப்போ இந்த க்ளூனி ரிஃபர்மேஷன் 10ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட அந்த க்ளூனி என்ற இடத்துல தொடங்கப்பட்ட ஒரு ரிஃபர்மேஷனுடைய விளைவு தான் மார்ட்டின் லூதர் 1517ஆம் ஆண்டு அந்த 95 thesis 95 வாதங்களை அவர் வைத்தார். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா they wanted to revive the Roman Catholic Church. இவங்க யாருமே கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விருப்பப்படல. இவங்க எல்லாரும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையை என்ன பண்ணணும், சீர்திருத்தணும், அதை வந்து வேதபூர்வமா என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் 1520ஆம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னா மார்ட்டின் லூதரை அவருடைய திருச்சபையிலிருந்து வெளியேற்றியது. திருச்சபையிலிருந்து அவர் என்ன பண்றாங்க, நீக்குறாங்க. அதன் விளைவாக தான் முதல் புராட்டஸ்டன்ட் சர்ச், தி ஜெர்மன் நேஷனல் சர்ச், ஜெர்மன் தேசிய திருச்சபை என்ற முதல் புராட்டஸ்டன்ட் சர்ச் உருவாச்சு 1920ஆம் ஆண்டு. இப்ப ரிஃபர்மேஷன் சீர்திருத்தம் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், அது எப்போ தொடங்குதுங்க, 10ஆம் நூற்றாண்டுல க்ளூனி என்ற இடத்துல தொடங்குது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சீர்திருத்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. There is no point of time that the church is completely reformed. திருச்சபை முற்றிலுமாக சீர்திருத்தி விட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு காலத்திலையும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் திருச்சபை சீர்திருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த மார்ட்டின் லூதரும் சரி, ஜான் கால்வின் அவர்களும் சரி, ஸ்விங்லி, இவங்கெல்லாம் வந்து சீர்திருத்தத்தின் தந்தைகள் என்று நம்ம அழைப்போம். இவங்க இல்லை அப்படின்னா ஒருவேளை அந்த அன்றைக்கு மார்ட்டின் லூதர் சமயத்தில் தொடர்ந்த அந்த புரட்சி இன்றைக்கு வரைக்கும் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குமான்னு சொல்லி சொல்றாங்க. இவங்கெல்லாம் மிகப்பெரிய தெய்வ மனிதர்கள், எக்ஸலன்ட் பீப்புள். அவர்களுக்காக நாம் கடவுள் என்ன பண்ணணுங்க, ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய காலகட்டத்துல நம்ம பார்க்கிறப்போ அவர்கள் தங்களுடைய கரத்துல ஒரு குறிப்பிட்ட கோட்பாடை எடுத்து அந்த குறிப்பிட்ட கோட்பாட்டின் மூலமாக என்ன பண்ணாங்க, சபையை முன்னோக்கி கொண்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணமாக மார்ட்டின் லூதர் அவர்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவருடைய ஃபேவரட் டாக்டர்ஸ் 2 வேதாகம போதனைகள். ஒன்று ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமான் பிழைப்பான், இல்லைன்னா விசுவாசம் மட்டுமே நீதிமானுக்கு போதுமான. இன்னொன்னு the priesthood of all believers, விசுவாசிகளின் ஆசாரியத்துவம். இப்ப இந்த 2 கோட்பாடுகளும் மார்ட்டின் லூதர் எங்கிருந்து அவருடைய நாட்கள்ல அவர் எங்கிருந்து இந்த 2 கோட்பாடையும் மிகவும் வலியுறுத்துகிறார் என்றால் இந்த விசுவாசிகளின் ஆசாரியத்துவம் என்பதை ஜான் விக்லிஃப் என்ற தெய்வ மனிதன் தான் முதல்ல உரத்த சத்தமா குரல் கொடுத்தார். ஏன்னா அந்த நாட்கள்ல விசுவாசிகள் ஆண்டவரை ஜெபம் பண்ணக்கூடாது, ஒரு பிரீஸ்ட் மூலமா தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் ஒரு சூழ்நிலை. அப்போ ஜான் விக்லிஃப் அதை ரொம்ப உரத்த சத்தமா இது பண்றாரு. அப்புறம் இன்னொரு காரியம், அந்த விசுவாசத்தினால் மட்டுமே, விசுவாசம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசமே போதுமானது என்பதை ஏறக்குறைய மார்ட்டின் லூதர் ஜெர்மன் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுவதற்கு முன்பதாக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜான் ஆஃப் பெசல் அந்த பேர் ஜான் அவர் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தின் ஒளி என்று அழைப்பார். சீர்திருத்த வரலாற்றுல அந்த ஜான் என்பவரை லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைப்பார். ஏன்னா அவர் விட்டன்பர்க்ல விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுறான் என்பதை அவர் மார்ட்டின் லூதர் வருவதற்கு 100 வருடங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணாரு போதித்தார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீர்திருத்தம் என்று சொல்லும் போது நம்முடைய கண்களுக்கு தெரியாத, நாம் அறியாத நிறைய தேவ மனிதர்கள் அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து ஜான் கால்வின் எடுத்துட்டோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்டர், இல்லைன்னா அவருடைய இறையில் முழுவதுமே ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டது the sovereignty of God, கடவுளின் இறையாண்மை. கடவுளின் இறையாண்மை, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் நினைத்ததை செய்கின்றார், அவருக்கு எதிராக யாருமே என்ன பண்ண முடியாது, கேள்வி எழுப்ப முடியாது. அதே சமயம் அவர் மிகவும் பரிசுத்தமும் நீதியும்
உண்மையும் அன்பும் நிறைந்த தேவனாக இருக்கிறதுனால அவர் செயல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக இருக்கும். எனவே அந்த கடவுளுடைய சர்வதிகாரத்திற்கு இறையாண்மைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஒரு மெயின் கான்ட்ரிபியூஷன். அதை பொறுத்துதான் அவருடைய டாக்டர்ஸ் எல்லாமே அமையும். ஸ்விங்லி அப்படிங்கிறவரை குறித்து நம்ம பார்க்கிறப்போ, ஸ்விங்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சீர்திருத்த வரலாற்றில் எதற்காக அறியப்படுபவர் என்றால் தி மாஸ்டர் ஆஃப் எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங். அது ஸ்விங்கினுடைய நாட்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த சபைகளிலே ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து ஒரு புஸ்தகத்தை முழுமையாக வார வாரம் பிரசங்கம் கேட்கிற பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங் என்று சொல்ல வேதத்தை விளக்கும் பிரசங்க முறையை சீர்திருத்த காலத்திலே அதிகமாக வலியுறுத்தியவர் யாருன்னு சொல்லி அப்படின்னா ஸ்விங்லி எனப்பட்டவர். இப்ப இவங்க 3 பேருமே இப்படி தங்களுடைய காலத்திலே தங்களால் இயந்திர முயற்சிகள்லாம் சபை என்ன பண்றாங்க, சீர்திருத்த முயற்சிக்கிறாங்க. அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே they work very closely with the kings, the rulers. அவர்கள் அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக தான் அந்த சீர்திருத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்க, முன்னு கொண்டு போனாங்க. ஏன்னா ஒண்ணு போப்புடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், ஐரோப்பாவில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ராஜாவுடைய அதிகாரத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும். இப்ப ராஜாவை எப்படியாவது இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜாவுடைய அதிகாரத்தின் கீழ் இவங்களால என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அப்ப இந்த ரெண்டுல போப்பை தெரிந்து கொள்ளாம ராஜாவை தெரிந்து கொள்ளாமங்கிறப்ப அவங்களுக்கு ராஜாவை தெரிந்து கொள்வது சரி. ஏன்னா ராஜாவுக்கு வந்து வேதத்தை என்ன பண்ணிடலாம், கற்றுக் கொடுத்தலாம். ஆனா போப்புக்கு வந்து வேதத்தை என்ன பண்ண முடியாதுங்க, கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்படி அவங்க சீர்திருத்தத்தை முன்னுக்கு கொண்டு வராங்க. ஆனால் அவர்கள் சீர்திருத்தத்தை முன்னுக்கு கொண்டு வரும்போது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து அவர்கள் முற்றிலும் வேறுபடவில்லை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேப்டிஸ்ட் சபைகளுக்கு ஒரு பெயர் இருக்கு, செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட். இல்ல ஆங்கிலத்துல வந்து பியூரிட்டன்ஸ் என்று நம்ம என்ன பண்ணுவோம் அழைப்போம். இப்ப இந்த ஜான் பனியன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பிரயாணம், அந்த புத்தகத்துல ஜான் பனியன் என்பவர் ஒரு பியூரிட்டன், அந்த பியூரிட்டன்ஸ். அதாவது ஏன் நம்மளை செப்பரேட்டிஸ்ட் என்று அழைக்கிறார்கள் என்றால் நாம் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து முற்றிலும் என்ன பண்ணோம், வேறுபட்டோம். இந்த செப்பரேட்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்க கேரளாவில் அந்த நாட்கள்ல இந்த மார்த்தோமா ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே வெளியே வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையை எதெல்லாம் செய்யறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க செய்யணும். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூரை, அந்த நாட்கள் கூரை தானே, நம்ம தென்னை ஓலை பனை ஓலை வச்சுதான் கூரை போடுவாங்க. அந்த கத்தோலிக்க சபையார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூரையை நேரம் பண்ணுவாங்க. இவங்க வீப்பை வந்து தலைகீழா திருப்பி வச்சு போடுவாங்க. ஏன்னா நாங்க வந்து என்ன பண்ண விரும்பவில்லை, உங்களோட எந்த விதத்திலையும் நாங்க என்ன பண்ண விரும்பவில்லை, சம்மதமே வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதனால நீங்க கேரளாவில் போனீங்கன்னா பெண்டிகாஸ்ட் ஆட்களா இருக்கும், பேப்டிஸ்ட் ஆட்களா இருக்கும், பிரதர் ஆட்களா இருக்கும், நகை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஏன் நகை போட மாட்டாங்க அப்படின்னா கத்தோலிக்க சபையார் எதெல்லாம் பின்பற்றாங்களோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக வேதபூர்வமா மட்டும் இல்ல, ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண விருந்துல வாழையிலே தலைகளா திருப்பி போட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவர் வெரி மச் அஃபெக்ட். அதாவது இந்த வாடையே நம்ம சபைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து தேசத்துல ஒரு சில சபைகளுக்கு போவீங்க அப்படின்னா இந்த பழைய சபைகள் பெஞ்சஸ் இருக்கும். அந்த பெஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இப்படி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதை சீவி இருப்பாங்க. ஏன்னா அந்த அதுல ஒரு டிசைன் வச்சு என்ன பண்ணுவான் அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், அந்த நாட்கள்ல சர்ச்ல என்ன பண்ணிருப்பான், ஒரு ஒரு பொம்மை, ஒரு மயில் மாதிரியோ இல்ல ஒரு சிலுவையா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்சு சைட்ல வச்சிருந்தாங்க. இந்த பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சில் போய் சபையில எந்த ஒரு இமேஜ், எந்த ஒரு உருவமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெஞ்சில் இருக்கிற அந்த உருவத்துல என்ன பண்ணிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிக்க சபையை வீரியமாக எதிர்த்தனால்தான் தி செப்பரேட்டிஸ்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. அந்த செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டினுடைய சில முக்கியமான தலைவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய பாட்டம் 1 2வது பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா 1525ஆம் ஆண்டு ஜார்ஜ் பிளவுராக் என்பவர், கான்ரட் பிரபல், ஃபெலிக்ஸ் மார்க்ஸ், இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா சுவிட்சர்லாந்துல வாழ்ந்தாங்க. ஸ்விங்லி இப்போ இந்த ஜான் கால்வின் அவருக்கும் ஸ்விங்கிற்கும் இடையே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங்கி வந்து அவங்களுடைய காலகட்டத்திலே தனிப்பட்ட வீடுகளிலே வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு பழக்கத்தை அவர் ஊக்கப்படுத்தினார், என்கரேஜ். அப்போ இவங்க வந்து வேதத்தை கற்றுக்கொண்ட போது ஒரு நாள் இவங்க புதிய ஏற்பாட்டு அதிகாரங்களை வாசித்து கொண்டிருக்கும் திடீர்னு இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பாருங்க அந்த இதுல இருக்கு அதில்
அந்த 2வது பாராகிராஃப்ல 3வது லைன், அவர் வேத ஆராய்ச்சி வகுப்புகள் நடந்தன. அதில் ஒரு நாள் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் சமயத்தில் ஞானஸ்தானம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இயேசுவை சார்ந்தவர் என உலகிற்கு அறிவிக்கும் அடையாளம் என கற்றுக்கொண்டார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் பெறுவதே புதிய ஏற்பாட்டின் ஞானஸ்தானம் பெறுவதே புதிய ஏற்பாட்டின் போதனை என்று தெளிவு பெற்றனர். உடனடியாக ஜார்ஜ் பிளவுராக் தனது நண்பரான கான்ராட் கிராபல் அவர்களை தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். பைபிள் படிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷமா குழந்தைங்க தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க வேற எதுவுமே என்ன பண்ணுறதுங்க. அது அப்ப எடுத்து படிக்கிற பேரோட ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அப்போ உடனே எனக்கு என்ன பண்ண ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அனபாப்டிஸ்டுடைய பழக்கம் வந்து அவங்க தலையை தண்ணீர் ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. முதல் ஞானஸ்தானம் தலையில என்ன பண்ணாங்க? தண்ணீர் ஊற்றி ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? வரலாற்றிலே மறு ஞானஸ்தானக்காரர்கள் இல்லையென்றால் அனபாப்டிஸ்ட் என்று அழைப்பார்கள். இப்படிதான் முதல்ல இந்த ஞானஸ்தானம் என்பது சீர்திருத்தத்தினால் திருச்சபையில வரும். இப்ப இதுல ஒரு காரியம் இந்த அனபாப்டிஸ்ட்ல வந்து 3 வகையான அனபாப்டிஸ்ட் இருந்தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ளிக்கல் அனபாப்டிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான தொடர்பு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தி ஸ்பிரிச்சுவலிஸ்ட் என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அப்பவே தீர்க்கதரிசனம் இதெல்லாம் என்ன பண்ணாங்க? நம்புனாங்க. அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைவர் ஒருவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஐரோப்பாவில் பெர்குசா என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே திரும்ப வருவார் என்று என்ன பண்ணாங்க? போதனை பண்ணாங்க. அந்த நாள்ல அந்த நாளை இயேசு கிறிஸ்து வராதனால அந்த மூவ்மெண்ட் அந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அனபாப்டிஸ்ட் வந்து. இன்னொன்னு தி ராஷனலிஸ்ட் அனபாப்டிஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்க எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நாத்திகர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணல? கிரியேஷன் சிருஷ்டிப்பு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை நம்ப மாட்டாங்க. ஆனா அவர்களும் இந்த அனபாப்டிஸ்டுடைய போர்வைக்குள்ள என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அனபாப்டிஸ்டுக்கும் ராஷனலிஸ்ட் அனபாப்டிஸ்டுக்கும் நமக்கு என்ன கிடையாதுங்க? சம்மந்தம் கிடையாது. ஆனால் வேதபூர்வமான அனபாப்டிஸ்ட் அந்த பிப்ளிக்கல் அனபாப்டிஸ்டுக்கும் நமக்கு நிறைய என்ன பண்ணுங்க? தொடர்பு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இவங்க அதிக வேகமாக வளர்ந்தபடினாலே அப்போ நீங்க வந்து ஒரு சபை நடத்த வேண்டும் என்றால் அரசு அனுமதி பெற்றிருக்கணும். இப்போ நெதர்லாந்துல என்ன ஆச்சு? ஜான் கால்வினும் அவருடைய தொண்டர்களும் நடத்துகின்ற சபைக்கு அரசு வந்து என்ன பண்ணிச்சுங்க? ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. சபை வந்து ஓகே கத்தோலிக்க சபையும் நடக்கலாம். ஜான் கால்வின் அதே மாதிரி ஜெர்மனிலும் மார்ட்டின் லூதருடைய சபைகளும் நடக்கலாம். கத்தோலிக்க சபையும் நடக்கலாம். அந்த ஏரியா வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த ஏரியா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நார்த்தன் அயர்லாந்து, சதர் அயர்லாந்து. அயர்லாந்துங்கிறது ஒரு குட்டி தீவு. அந்த நார்த்தன் அயர்லாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலாந்தோட இணைந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றுவாங்க. சதர்ன் அயர்லாந்துங்கிறது தனி கண்ட்ரி. நீங்க இங்கிலாந்து விசா வச்சிருந்தாலும் அந்த சதர்ன் அயர்லாந்து பேர் என்ன பண்ண முடியாதுங்க? போக முடியாது. ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினா போகணும். ஏன்னா அவங்க கத்தோலிக்கர். அப்படி எல்லையை பிரித்து கொண்டார்கள். அப்படி என்ன பண்ணாங்க? ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. இப்ப புதுசா இந்த அனபாப்டிஸ்ட் வந்த உடனே இந்த அனபாப்டிஸ்ட் அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஐயோ இவங்க வந்தாங்க அப்படின்னா பெரிய பிரிவினை சபையில என்ன பண்ணணும்? மறுபடியும் உருவாகும் என்று அவர்களை கொடூரமாக கொலை செய்தார். அதுல ரொம்ப வருத்தம். ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இஸ் க்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி வந்து ஏன்னா வரலாறு உண்மையான வரலாறுல வந்து எந்த ஒரு மனிதனையும் அது என்ன பண்ணாதுங்க? போற்ற வேண்டும். ஜான் கால்வின் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க என்ன பண்றது? யுத்தம். ரோமன் கத்தோலிக்கர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, லூதர்ஸும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப கால்வினிஸ்ட் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. கால்வினியர்கள் நீங்க வந்து கலந்து கொடுங்க யுத்தத்தில் அனபாப்டிஸ்ட் எதிரா அப்படின்னு சொல்றப்போ ஜான் கால்வின் கேட்கிறாங்க கால்வினிஸ்ட் பங்கு பெறணுமா வேணாமான்னு சொல்லி. அப்ப ஜான் கால்வின் என்ன சொல்றாரு? கடவுள் அவனை தெரிந்து கொண்டா அவன் என்ன பண்ணுவான்? பரலோகத்துக்கு வருவான். கடவுள் தெரிந்து கொள்ளனா அவன் என்ன பண்ண போது கிடையாது? பரலோகத்துக்கு வர போது கிடையாது. ஆகினாலும் அவனை கொள்றது என்ன கிடையாதுங்க? தவறே கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு கூட அநேக நேரங்களிலே நிறைய தவறு என்ன பண்ணிருக்காங்க? அனபாப்டிஸ்ட் பல கொடுமைகளே அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? அந்த அனபாப்டிஸ்டோட இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஜான் ஸ்மித் என்பவர் ஏற்பட்ட ஒரு தொடர்பு தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பாப்டிஸ்ட் திருச்சபைகளுடைய ஒரு வித்து என்று சொல்றாங்க. இந்த ஜான் ஸ்மித் அவர்கள் இதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்கிலாந்துல கொண்டு வரணும். இவருக்கும் அனபாப்டிஸ்ட் அந்த மறுஞானஸ்தானக்காரர்கள் வீட்டில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த அனபாப்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையில தண்ணீர் ஊற்றி என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஜான் ஸ்மித் வந்து என்ன சொன்னார்னா இல்ல ஞானஸ்தானம் கிரேக்க மொழியில பாப்டிசோ என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா தண்ணீரில் மூழ்கி எடுத்தார். இதுதான் வந்து ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற போதனையோடு தொடர்புடையது. எப்படின்னா ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக
நாமும் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்றோம், நம்முடைய பாவங்களுக்காக மறைத்து கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்றோம், உயிர்த்தெழுகிறோம். அப்போ ஒரு நபரை மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ, அவர் தண்ணீர் வெளியில நிற்கிறப்போ அவர் ஒரு பாவி என்பதை என்ன பண்றாங்க, சித்தரிக்கிறார். அவர் நம்ம தண்ணீரில் மூழ்கும் போது இவர் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாருங்க, தன்னுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தண்ணீர்ல இருந்து அவர் வெளியில எழுப்புறப்போ இவர் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாருங்க, உயிர்த்தெழுந்தார். ஒரு புதிய வாழ்க்கைக்காக என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்தார். அப்போ புதிய ஏற்பாட்டை நம்ம பாக்குறப்போ இயேசு கிறிஸ்துவோ யோவான் ஸ்நானகனோ கொடுத்த ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறதுங்க, முழுவதுமாக மூழ்கடிக்கிற ஒரு காரியம் என்பதும், பாப்டிசம் என்ற வார்த்தையின் பொருள் முழுமையாக மூழ்கடிப்பது என்பதும். அப்ப ஜான் ஸ்மித் வந்து என்ன பண்ணாரு, அனா பாப்டிசம் என்ன பண்ணாங்க, வேறுபட்டு இங்கிலாந்து தேசத்திலே அவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் என்பது விசுவாசிகள் கொடுக்கணும், அதே போல மூழ்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அப்படி அவர் வலியுறுத்தினப்ப என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, தி கிங் ஜேம்ஸ் பைபிள் ஒன்று இருக்கும், KJV. ஒரு சிலவங்க என்ன கிங் ஜேம்ஸ் ஒன்லின்னு ஒரு குரூப்ல இருக்காங்க, கிங் ஜேம்ஸ் பைபிள் மட்டும்தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ற ஒரு சில கூட்டத்தார் இருக்காங்க. அந்த கிங் ஜேம்ஸ் என்ற மன்னன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவருடைய நாட்களில் முதல், அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் ரூல்ல வந்து அவன் என்ன பண்ணான்னா, தி ஆங்கிலிகன் சர்ச், அந்த அரசாங்க திருச்சபை மட்டும் தான் என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். அரசு அனுமதி இல்லாம யாரும் இயங்கக்கூடாதுன்னு சொன்னால இந்த ஜான் ஸ்மித் அவர்கள் நெதர்லாந்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நெதர்லாந்துல அவர் இருந்தார். அவர் நெதர்லாந்தே அவர் என்ன பண்ணாங்க, மறைந்து போனார். ஆனால் அவருடைய நண்பர்கள் இருவர், தாமஸ் ஹெல்ம்ஸ், ஜான் மூர்டன் என்பவர்கள் 1611ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே மீண்டும் முதல் பாப்டிஸ்ட் சபை என்ன பண்ணாங்க, நிறுவினார்கள். அப்ப இந்த மூன்று நபர்கள், ஜான் ஸ்மித் என்பவர், தாமஸ் ஹெல்ம் என்பவர், ஜான் மூர்டன் என்பவர். இந்த ஜான் ஸ்மித் என்பவருடைய கடைசி நாட்கள்ல வந்து அவருடைய போதனைகள்ல ஒரு சில கேள்விக்குறியான காரியங்கள் இருந்ததுனால நம்ம பெரும்பாலும் அவர் ஜான் ஸ்மித்தினுடைய போதனைகளை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிதான் நம்முடைய சபை தொடங்கப்பட்டுச்சு. அப்ப இந்த பாப்டிஸ்ட் சபை எதற்காக தொடங்கப்பட்டது என்று சொல்லி கேட்டாங்க, ஞானஸ்தானம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணீரில் மூழ்கடித்து தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு காரியங்களிலே அவர்கள் லூதரிலிருந்து வேறுபட்டார்கள். ஒருவேளை ஜான் கால்வின் வந்து அவரு குழந்தை ஞானஸ்தானத்தை தான் பின்பற்றார், அதுல இருந்து என்ன பண்ணாங்க, வேறுபட்டார். இது நம்முடைய பாப்டிஸ்ட் திருச்சபைக்கு உருவான ஒரு வரலாற்று சுருக்கம். இதுல நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லாததுனால நான் கலந்து. இப்ப நம்முடைய பாப்டிஸ்ட் சபையினுடைய அடிப்படையான போதனைகள், இதுல ஒரு சில காரியங்களை காலையில நெல்சனாவும் பகிர்ந்து கொண்டாங்க, ஜாஷ்வானும் பகிர்ந்து கொண்டாரு. இந்த பாப்டிஸ்ட் சபையுடைய அடிப்படையான போதனைகள் இப்ப நம்முடைய தமிழ் பாப்டிஸ்ட் சபைகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய தமிழ் பாப்டிஸ்ட் சபைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை கை வழிகாட்டி நூல்னு ஒரு வழிகாட்டு நூல், பச்சை கலர்ல ஒரு புஸ்தகம் இருக்கும். அதுல வந்து ஒரு சில போதனைகளுடைய சுருக்கம் இருக்கும். நம்முடைய தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையை தொடங்கின மிஷனரிகள் அவர்கள் 1689 ஆண்டு எழுதப்பட்ட தி லண்டன் பாப்டிஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஃபெய்த், லண்டன் பாப்டிஸ்ட் விசுவாச அறிக்கை, இதை நான் மையமாக கொண்டு செயல்படுகின்ற திருச்சபைகள் நம்முடைய திருச்சபை. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம் பப்ளிகேஷன்லயும் சரி, கிருபை வெளியீடுகளிலும் சரி, 1689 விசுவாச அறிக்கை என்ற ஒரு ஒரு புஸ்தகத்தை அவங்க வெளியிட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்க அதை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அந்த வெளியீடு அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்க வாசிக்கலாம். அதுதான் நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா வேதத்தில் உள்ள அடிப்படையான போதனைகளுடைய சுருக்கம், கேள்வி பதில் வழிகாட்டியாக அது இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும் அப்படின்னா நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா 1689 கன்வர்ஷன் ஆஃப் ஃபெய்த் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி இங்க இருக்கிற போதகர்களுக்கு நாங்க ஒரு என்ன சொல்ல உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய சர்ச்ல நீங்க வாரம் பைபிள் ஸ்டடி எடுப்பீங்க, நிறைய காரியங்கள் நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். அந்த 1689 கன்வர்ஷன் ஆஃப் ஃபெய்த் நீங்க ஒரு பைபிள் ஸ்டடியா நீங்க எடுக்கிறப்போ நம்முடைய சபையில் உள்ள எல்லாருமே நம்முடைய சபையினுடைய அடிப்படையான போதனைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். ஒருவேளை அந்த புத்தகம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்முடைய திருச்சபை வழிகாட்டு நூலை நீங்க முதல்ல ஒரு பைபிள் ஸ்டடியா எடுத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். இதை கொண்டுதான் நம்முடைய தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபைகள் உருவாகும். இப்ப நம்ம இந்தியாவில் இந்த ஸ்ட்ரிக்ட் பாப்டிஸ்ட் மிஷன் என்று சொல்றோம் பாத்தீங்களா, இது இங்கிலாந்துல தொடங்கப்பட்டுச்சு. இவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து அவங்க தெரிந்து கொண்டது வந்து தமிழகத்தை அவர்கள் தெரிந்து கொண்டாங்க. நான் அதனுடைய அந்த வரலாற்று நான் அவங்களுடைய ஜூப்ளி மேக்ஸ்ல நான் படித்த போது 1800s, அதாவது 1870களிலே அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னையில ஒரு நபரோட
தொடர்பு கொண்டு அந்த தமிழரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கிலாந்துக்கு அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அழைத்து கொண்டு போய் அவரை இங்கிலாந்து தேசத்தின் சபைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல நம்ம மிஷனரி மார்க், அதாவது இந்த ஸ்ட்ரீட் பேப்டிஸ்ட் மிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வில்லியம் கேரி ஐயாவோட சேர்ந்துதான் அந்த அந்த லண்டன் பேப்டிஸ்ட் மிஷன், அதோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி, அதோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா வில்லியம் கேரி ஐயாவுடைய கடைசி நாட்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் எல்லா டினாமினேஷன் சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காரு, அவருடைய ஸ்தாபனத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்காரு. அப்ப அதை வந்து என்ன பண்ண முடியல, நம்ம ஸ்ட்ரீட் பேப்டிஸ்ட் மிஷனரிஸால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாதனால அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா தனிப்பட்ட முறையில் வில்லியம் கேரி அவர்களை சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு தமிழ்நாட்டில் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஊழியத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த நம்முடைய விசுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா 3வது பக்கம், பேஜ் நம்பர் 3, அதுல நம்ம நம்ம நம்புகின்ற அடிப்படையான சத்தியங்களை ஆங்கிலத்துல பேப்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த முதல் எழுத்துக்களை கொண்டு நம்ம எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக தி பேப்டிஸ்ட் டிஸ்டிங்டிவ்ஸ், அந்த முதல் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு நம்ம அதை சமரைஸ் பண்ணலாம். மறுபடியும் இது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை கிடையாது. நம்முடைய நம்பிக்கை நிறைய 16 கன்வென்ஷன் ஆஃப் ஃபெய்த் நீங்க பார்க்கறப்ப நிறைய காரியங்களை கூட அதுல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. ஈவன் அந்த 16 கன்வென்ஷன் ஆஃப் ஃபெய்த் இல்லாத நிறைய காரியங்கள் கூட நம்ம வந்து வேதபூர்வமாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். இந்த பேப்டிஸ்ட் அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா பி ஃபார் பிப்ளிக்கல் அத்தாரிட்டி. பிப்ளிக்கல் அத்தாரிட்டி சொல்றப்ப நம்ம சொல்லுவோம் வேதம் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சர். வேதம் நம்ம நம்ம சபைக்கு எது அதிகாரம், எது வழிகாட்டு. இப்ப இதுல வந்து 3 வகை சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தினர் பைபிள் பிளஸ் ட்ரெடிஷன். இவங்க யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொதுவா கத்தோலிக்கர்கள், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், கிழக்கத்திய சபை. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேதம் பிளஸ் திருச்சபையின் பாரம்பரியம் சொல்றப்ப அந்த திருச்சபையில முன்னோர்கள் அவர்கள் போதித்ததிலே எது அந்த சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது. அப்போ ஒரு சபை எதனால் நடத்தப்படும், வேதத்தின் மூலமாகவும் சபையின் பாரம்பரியத்தின் மூலமாகும். இப்ப ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பர்கேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உத்தரிப்பு ஸ்தலம். உத்தரிப்பு ஸ்தலம் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமேல அவன் நேரம் பரலோகம் போக முடியாது. அவனுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்கு. இயேசு கூட நமக்காக மரித்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில பாவங்கள் இருக்கு. ரோமன் கேத்தலிக் சர்ச்ல ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க பாத்தீங்களா. அந்த பாவ மன்னிப்பு கேட்கறது எதுக்காக அப்படின்னா பர்கேட்ரியில அதிக நேரம் என்ன பண்ணக்கூடாது, செலவிடக்கூடாது. இங்கேயே என்ன பண்ணும், அவன் செய்யற பாவத்துக்கான தண்டனை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அப்ப சில மனிதர்கள், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவங்க இதுவரை கடவுள்கிட்ட அறிக்கை செய்யாத ஒரு சில பாவங்கள் இருக்கும். அப்ப அந்த பாவத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உத்தரிப்பு ஸ்தலம் பர்கேட்ரின்னு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நிறைய பாடுகள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு அனுப்பப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு போதனை. இப்ப இந்த பர்கேட்ரிங்கிறத நான் வேதத்துல பார்க்கலையேப்பா, இது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பைபிள் இல்லைனாலும் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா என்ன பண்ணிருக்காங்க, போதிச்சிருக்காங்க. அதனால இதை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். இன்னொரு கூட்ட சபைகள் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பைபிள் பிளஸ் இன்ட்யூஷன் என்று சொல்லுவோம். இன்ட்யூஷன் சொல்றப்போ இப்போ பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரிசனம், கடவுள் என்னோட என்ன பண்ணாரு, பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில சபைகள், ஒரு சில பேப்டிஸ்ட் போதர்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. மாஸ்டர்கிட்ட போய் ஐயா நீங்க பேசுறது பைபிள்ல இல்லை அப்படின்னா ஊழியக்காரன் எதிராக பேசுறியா, உனக்கு என்னையோட என்ன பண்ணும் அதிகம், கடவுள் என்னோட என்ன பேசுறாரு தெரியுமா. அப்போ பைபிள் பிளஸ் ஹியூமன் இன்ட்யூஷன். இப்ப அதை வந்து தமிழகத்துல வந்து மிகவும் பிரபலப்படுத்தியவர் வந்து டிஜிஎஸ் தினகரன். அவர் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் வந்து ரொம்ப குட்டிச்சவரா போறதுக்கு ஒரு மிகப்பெரிய விதை தவறு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தான். இன்னைக்கு மோகன் சி லாசஸ் அவங்க அதை என்ன பண்றாங்க, பின்பற்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில காரியங்கள் செய்யறப்போ கடவுள் என்னோட என்ன பண்ணாரு நேரம், அப்படி கடவுள் என்னோட நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு என்ன முடியாது, நம்ம ஒண்ணுமே என்ன பண்றது பேச முடியாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டிஜிஎஸ் தினகரன் வந்து அவருடைய ஒரு பிரசங்கத்தில் என்ன சொன்னார்னா, அவரு என்ன சொல்ற நரகத்துக்கு. ஆனால் பாப்டிஸ்ட் சபைகள் சீர்திருத்தத்தின் சமயத்துல மார்ட்டின் லூதரா இருக்கட்டும், ஜான் கால்வினாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஸ்வீட்லியாக இருக்கட்டும், அவருக்கு பின் வந்த சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும், தேச பைபிள் இஸ் அவர் ஃபைனல். வேதம் மட்டுமே, வேதம் சொல்வதை மட்டுமே நாங்க என்ன பண்ணோம், சரி நாங்க எதை செய்தாலும் வேதத்தின்படி நாங்க என்ன பண்ணோம், ஆராய்வோம். ஏன்னா இந்த வேதத்தை விலக்கி வச்சிட்டோம்னா எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு வேதத்துக்கு பயப்படலாம், நம்ம எது வேணாலும் பயப்படுவோம். வேதத்தை விசுவாசிக்கணும், எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசம்.
அப்போ இன்னைக்கு நம்முடைய பாப்டிஸ்ட் சபைகள் என்பது நாம் எதை செய்தாலும் வேதத்தின்படி என்ன பண்ணுங்க வரணும். ஏன்னா 2 பேதுரு 1:21 பசுத்த வேதாகமம் மனிதனுடைய தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்களால் கடவுளிடத்துல வந்தனால இட் ஹாஸ் தி அத்தாரிட்டி. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா அடுத்த சிறப்பு இயல்பு தி அட்டானமி ஆஃப் தி லோக்கல் சர்ச். தல சபையின் அதிகாரம் இல்லை என்றால் தன் ஆட்சி. இப்போ நம்முடைய சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிஷப், சினாட், டயசிஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணது கிடையாதுங்க, பின்பற்றது. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூதரன், பிரஸ்பிட்டரியன், கால்வினுடைய ஒரு ஒரு போதனையுடைய விளைவு தான் பிரஸ்பிட்டரியன் சர்ச்சஸ் என்று சொல்லுவோம். பிரஸ்பிட்டரியன் சபைகளாக இருக்கு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் சர்ச்சஸ், அதாவது சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு என்ன பண்ணும், உருவாக்கும். அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சபையில யார் பாஸ்டரா இருக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணும், தீர்மானிக்கும். இல்ல அப்படின்னா சில டைம் போதனைகள் என்ன பண்ணுங்க, தீர்மானிக்கும். சில டைம் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானிக்கும். இந்த மாசம் என்ன ரீடிங் சொல்லி, பைபிள் ரீடிங் சொல்லி என்ன பண்ணும், தீர்மானிக்கும். அப்புறம் அசஸ்மெண்ட் ஒண்ணு என்ன பண்ணணுங்க, கட்டணும். ஒரு சர்ச்ல வர காணிக்கை என்ன பண்ணணும், அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணணும், அசஸ்மெண்ட் சொல்லி கட்டணும். சென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப். ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறப்ப ஒவ்வொரு சபையும் தன்னாட்சி உடையதாக அதனாலதான் நீ காலையில ஒருவேளை நம்ம ஜாஷுவா பாஸ்டர் பேசுறது சொன்னாரு, தாய் சபை கிளை சபை என்ற கான்செப்ட் வந்து பைபிள் கிடையாது. இது வந்து பின்னாட்கள் இதை வந்து உருவாக்கணும் யாருன்னா ரோமன் கத்தோலிக், அவங்க மதர் சர்ச். we are the mother church. புரொட்டஸ்டன்ட்லாம் எங்கிட்ட இருந்து போனவங்க தான். நாங்களே என்னது தாய் சபை என்று சொல்வாங்க. அதாவது நாமக்கல் மூலமாக ஒரு சில சபைகள் உருவாயிருக்கிறது. அதுக்காக கத்தர் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம். ஆனா அந்த சபைகளை நம்ம எப்பவுமே கிளை சபையாக என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்தில் சிஸ்டர் சர்ச்சஸ் என்று, சகோதர சபைகள், அதாவது ஒரே ஐக்கியம் உள்ள சபைகள். சர்ச்சஸ் இன் ஃபெலோஷிப் என்பதை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தணும். அவரோட பேச்சு வழக்கில் தாய் சபை என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாலும் ஒரு சபை இன்னொரு சபை மேல என்ன பண்றாங்க, அதிகாரம் சொல்றாங்க. அது ஒரு சின்ன சிறிய சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையின் மீது ஒரு சபை அதிகாரம் செலுத்துறது கிடையாது. பாப்டிஸ்ட் புத்தகத்துல வழிகாட்டி நூலிலும் நம்முடைய பாரம்பரியத்தில். அதனால நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தாலும் அதை நம்ம டயசிஸாவோ சினாடாவோ பிஷப்பாவோ நம்ம என்ன பண்ணுங்க. மூணாவது மாற்று காரியம் the priesthood of all believers. நம்முடைய சபைகளிலே நான் நம்புகிற மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரி. We don't differentiate between clergy and laity. அதாவது clergy என்று சொல்லும்போது சபையிலே ஆயர்மார்கள் உயர்ந்தவர்கள், சபையின் விசுவாசிகள் அவர்களுக்கு கீழானவர்கள் என்று நம்ம என்ன பண்றாங்க, நம்பதே கிடையாது. ஏன்னா பேதுரு தன்னை உடன் மூப்பன் என்று அழைக்கின்றார். பவுல் தன்னை ஒரு அடிமை என்று என்ன பண்றாங்க, அதுக்கு நான் உங்களுக்கு சேவை செய்வது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுடைய பாதங்கள் அவர் என்ன பண்றாங்க, அவர் கழுவினதின் மூலமாக அவர் தன்னை தாழ்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ clergy and laity இந்த டிஃபரன்ஸ் எப்போ வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுபடியும் கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் ஆண்டவரை அதாவது கிறிஸ்தவத்தை தழுவிய போது அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆந்திராவில் வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் 5000 ரூபாய் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே என்ன பண்ணணும், அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தயவுசெய்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்களும் போய் வாங்கிடாது. எக்காலத்துக்கு அது இன்றைக்கு சபையிலே இருக்கின்ற நிறைய என்ன சொல்லுங்க அதிகார சீர்குலையுடன் வித்துட்டது அந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்ண அப்படின்னா, போதகர்களுக்கு ரோம அரசு என்ன பண்ணுங்க. அதுவரை சபையில் ஆராதனைகள் எப்படி இருக்கும்னா, ஆராதனையில எல்லாருடைய பங்களிப்பு என்ன பண்ணுங்க இருக்கும். நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா மூப்பர்கள் இருப்பாங்க. அந்த மூப்பர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், போதகராக தெரிந்து கொள்ளப்படலாம். இல்ல மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சபையை நடத்தலாம், உதவிக்காரர்கள் இருப்பாங்க. அந்த சபை அமைப்புங்கிறது வந்து இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ். வர்ஷிப் வாஸ் ஸ்பான்டேனியஸ். ஆராதனை என்று சொல்லும் போது அவன் தினமும் ஆண்டவரோடு தொடர்புடையவனா இருக்கிறனால, தினமும் தனிப்பட்ட முறையில குடும்பமும் ஆராதிக்கிறதுனால அவன் சபையில வந்து உட்கார்ந்த உடனே வர்ஷிப் வாஸ் ஸ்பான்டேனியஸ். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஆராதனை நடத்தினாங்க. அந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கண்காணித்து அவருடைய வழி நடத்தினாங்க. அப்ப சபை முழுவதும் அதுல என்ன பண்ணுச்சுங்க, பங்கு பெற்றுச்சு. ஆனா என்னைக்கு போதகர்களுக்கு அரசாங்கம் வந்து காசு கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்களோ, அப்ப உடனே என்ன பண்ணாங்க, சேலரி வாங்கினா இவங்க என்ன பண்ணணும், வேலை செய்யணும், விசுவாசிகள் என்ன பண்ணணும். அதனால நீங்க நிறைய டைம் வந்து சர்ச்சுக்கு போறது வந்து எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போற மாதிரி, ஒரு சினிமா பார்க்க போற மாதிரி ஆயிடுச்சு. போய் உட்காந்து அங்க முன்னாடி 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா என்ன பண்ணிடுவாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் அதான் இல்லைங்களா, நானே ராஜா நானே மந்திரி. நிறைய பாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சபைகளுக்கு போறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆரம்ப ஜபத்துல இருந்து ஆசீர்வாதம் வரைக்கும் அவங்க தான். வேற யார் கையிலும் மைக்கு என்ன பண்றது தெரியுங்க, பகிர்ந்து கொடுக்கறதே கிடையாது. இப்ப எங்க நாமக்கல் சபையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இருக்கக்கூடாது, நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வேற ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும் கொடுங்க. ஏன்னா the priesthood of all believers என்று சொல்லும்போது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர். இன்னைக்கு காலையில் எக்லீசியாங்கிற வார்த்தை பதில் அழைக்கப்பட்டவர். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் சபையில் அதை என்ன பண்ணணுங்க, பயன்படுத்தணும். அப்பதான் சபை வளரும். the priesthood of all. இது நம்முடைய கார்த்திகை சபையினுடைய அஸ்திபாரம். இன்னொன்று two ordinances. இது எந்த அடிப்படையில் இருக்குன்னா, ரோமன் கத்தோலிக்க சபையில 7 சாக்ரமெண்ட்ஸ், 7 திருவருட்சாதனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க. ஆனா நம்முடைய சபைகளிலே 2 கட்டளைகள். தேவன் வந்து நீங்க போய் சகல ஜாதியாரையும் ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுங்க, நானும் ஞானஸ்தானம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லார்ட்ஸ் டேபிள், நான் வருமானமும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அந்த ஞானஸ்தானத்தின் குறித்தும் லார்ட்ஸ் டேபிள் குறித்து கூட இந்த நோட்ஸ்ல விளக்கமாக இருக்கு. அப்ப இது 2 தான் நம்ம என்ன பண்றோங்க, திரு நியமங்களாக நம்முடைய சபையில பின்பற்றுகின்றோம். இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுங்க கொடுக்கணும். ஞானஸ்தானமும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் என்ன பண்ணணும் கொடுக்கப்படணும். அதே போல திருவிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுங்க கொடுக்கணும். சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் சோல் லிபர்ட்டி. இண்டிவிஜுவல் சோல் லிபர்ட்டி என்று சொல்லும் போது ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை கற்றறிந்து, ஒவ்வொரு விசுவாசியும் வேதம் என்ன போதிக்குதோ அதை பின்பற்றும் சுதந்திரம் பெற்றவர்கள். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எப்படி மாறிட்டு இருக்கு, நீ என்ன சாப்பிடணுங்கிறத நான் என்ன பண்ணுவேன் தீர்மானம். நீ பீஃப் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு, சபை கூட்டத்துல ஒன்றாக கூடி எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்றோம் முடிவெடுத்து சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நம்ம என்ன பண்றோங்க சுதந்திரமும் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கருத்துக்களை நம்ம என்ன பண்றோம் கேட்டது. அது வேதபூர்வமாக இருக்கும்பொழுது அதன்படி நம்ம சபையை என்ன பண்ணுவாங்க முன்னோக்கி நடத்தி செல்வாங்க. When we listen to our people, நம்முடைய விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசிகளுக்கு நம்ம செவி கொடுப்போம் என்றால் நம்முடைய சபையின் வளர்ச்சி மிக வேகமாகும். என்னுடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே சபையில் அங்கத்தினர்களாக என்ன பண்ணுவாங்க சேர்த்துக்கொள்வாங்க. உண்மையாகவே இதை நாங்கள் சபையாக இப்ப நாங்க எங்க சபை அங்கத்துவத்தை என்ன பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபை அங்கத்துவ படிவத்தை நாங்க என்ன பண்ணோம் ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் சபை என்றால் என்ன, சபை அங்கத்துவம் என்றால் என்ன, சபை அங்கத்தினருடைய பொறுப்பு என்னது, அதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம் போதித்தோம். போதிச்சுட்டு சபை அங்கத்துவத்தை நாங்க என்ன பண்றோம் புதுப்பிக்கிறோம். அங்க 40 வருஷமா சர்ச்சுக்கு வந்தவங்க அந்த ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க திரும்ப அந்த கவனன், அதுதான் சொல்றேன் கவனன் மெம்பர்ஷிப், உடன்படிக்கையின் அங்கத்துவம். சபையில நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். ஏன் இதை நாங்க ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சபையின் பரிசுத்தத்தை காக்க வேண்டும் என்றால் சபை அங்கத்துவம் மிக முக்கியம். ஏன்னா ஒரு சிலவங்க திடீர்னு விவாதம் பண்றாங்க. இப்ப விவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ சபை மூலமா அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். டிசிப்ளின். திடீர்னு ஒரு அவிசுவாசத்தை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம சபையில பொறுத்து கொள்றதுனால என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல நாங்க போய் ஒரு சபையில ஒரு விசுவாசிகிட்ட இதை செய்யாதீங்கப்பா இது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்துல இது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க, அவங்ககிட்ட நீங்க எங்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க. நான் சபையில சொன்னேன் இது எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, என்ன பண்ணோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. We need to change. We need to change. நம்ம சபை அங்கத்துவத்தை என்ன பண்ணுவாங்க, அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் சபையில் சர்ச்சில் நான் சொன்னேன் we can have guest. எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போறாங்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு தடவை, ஈஸ்டர் ஒரு தடவை நீங்க வாங்க. தென் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கவில்லை, ஆனா இந்த சபையினுடைய சத்தியம் எனக்கு பிடிச்சிருக்காங்க, நான் வரேன்னு சொல்றேன், நீங்க வாங்க, யூ கேன் கம், யூ ஆர் வெல்கம். யாருமே வர வேண்டாம் என்ன பண்ண மாட்டோம் சொல்ல மாட்டோம். ஆனால் சபை கூட்டத்திலே யார் தான் பங்கு பெற முடியும், only the members. அதே மாதிரி சபையில ஒரு தீர்மானம் எடுக்கும் போது யாருடைய கருத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மனதில் பண்ண முடியும், only the members. Saved church. அதனாலதான் நம்முடைய பாப்டிஸ்ட் திருச்சபைகள்ல கம்யூனியன் சர்வீஸ் தனியா நடக்கும். ஏன் கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும் அப்படின்னா, only saved people.
ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். சேம் சர்ச் மெம்பர்ஸ். அடுத்து டி, 2 ஆபீசர்ஸ், இல்ல அப்படின்னா 2 அலுவலர்கள். 2 அலுவலர்கள். அதை நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா நம்முடைய நிறைய பேப்டிஸ்ட் சர்ச்ல எப்படின்னா சில சபைகள்ல பாஸ்டர் தான் ஒரு ஆள் தான், அப்படிதான் இருக்கு. ஒரு சில சபைகள், ஒரு சில சபைகள்ல போதகர்கள், உதவிக்காரர்கள். இந்த மூப்பர்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோங்க, மறந்துட்டோம். நீங்க ஆராதனை வழிகாட்டு நூலை எடுத்து படிங்க, அதுல மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக என்ன பண்ணிருக்காங்க. நான் இந்த மூப்பர்கள் உதவிக்காரர்கள் குறித்து பெரும்பாலான போதனைகள் நாம் கொடுத்திருக்கிறது அந்த ஆராதனை வழிகாட்டி, திருச்சபை வழிகாட்டி நூல்ல இருக்கிறது. அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் லெசன்ஸ், நம்முடைய மிஷனரி கொடுத்த அந்த கரஸ்பாண்டன்ட் லெசன்ஸ்லயும் சபையில புதிய படம் பார்க்கிறப்ப மூப்பர்கள், உதவிக்காரர்கள். மூப்பர்களுடைய பங்கு என்னது, அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை நடத்துறது. மூப்பர்கள் பொருளாதாரத்தை கண்காணிக்கலாமே தவிர பணத்தை கையாளக்கூடாது. எங்களுடைய நாமக்கல் சபையில இந்த பணத்தை கையாளுறதுக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க. அதுல சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை செலவு பண்றது, அக்கௌண்ட் கீப் பண்றது எல்லாமே அவங்க. ஆனா ஐ வில் ஹேவ் அ ஓவர்சைட். அதுல என்ன பண்ணுவோம், என்ன செலவு பண்றாங்க, எது செலவு பண்றாங்க, ஏன் செலவு பண்றாங்க, எல்லாத்தையும் ஒரு 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 மூப்பனாக நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஓவர்சைட். பட் ஐ வில் நெவர் ஹேண்டில். அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு மூவ்மெண்ட் என்று சொல்லும் போது, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா எங்க சர்ச் வந்து ரெனோவேட் பண்ணுவோம், நிறைய வேலைகள் செய்யும். அந்த வேலைகள் எல்லாமே யார் செஞ்சாங்கன்னா எங்க சர்ச்ல இருக்கிற டீக்கன்ஸ் தான் முன்னிருந்து என்ன பண்ணாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க. அங்க போயிட்டு இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கும். நான் என்ன சொன்னேன், ஐ வாண்ட் திஸ், இது வந்து இது நீங்க சர்ச்ல என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறப்போ நான் சொல்றது அந்த உதவிக்காரர்கள் என்ன பண்றாங்க, அப்போ எனக்கு அது என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுக்குது. இப்ப நான் வந்து சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மட்டும் கவலைப்பட்டாக்கும். ஐ ஹேவ் டு. இப்ப நீங்க பாருங்க, இப்போ எங்க தம்பிமார்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, they come and do this. இது வருஷம் அவங்க செய்யறதுனால எங்களுடைய கேம்ப்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் தே டு. செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, we need to train people and they need to do it. அப்போ மூப்பர்களுடைய பங்கு ஆவிக்குரிய தலைமை. சரி, ஒரு புதிய சபை நாட்டும் பணியில போதகர்கள் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனே இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்கள் இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து போதகர்கள் வந்து என்ன பண்ணிடலாம், விலகி கொள்ளலாம். ஆனால் 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் 80 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் எங்க சபையை இதெல்லாம் செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க, அதனால நான் தாங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீ நிறைய சபைகள் அப்படிதான். ஸோ நம்முடைய சபைகள்ல யாருக்கும் மூப்பர்கள் உதவிட்டாங்க. அதை உணர்ந்தனாலதான் ஏன் இந்த சில எப்பொழுதுமே பாஸ்டர்ஸ் தான் வைக்கிறோம். பட் போதகர்கள் மட்டும் முக்கியம் இல்லை ஒரு சபையில. போதகர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் ஒரு டீமா ஒர்க் பண்ணணும். அது அந்த அந்த உறவை எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களை விட போதகர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்களுடைய உறவு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்த ஒரு பந்தம். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் சபை, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை நடத்துகிற ஒரு பந்தம். அப்போ அந்த போதகர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களை போல செயல்படவில்லை என்றால் சபை முன்னோக்கி போகாது. we cannot take the church forward. அதே மாதிரி யாரை நாம் உதவிக்காரர்களாக தெரிந்து கொள்ளணும் சபையில. நான் சொன்னேன், எங்க அப்பா இருக்கிறப்ப நாங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். வழக்கமா எங்க நாமக்கல் திருச்சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க 2-3 வருஷத்துக்கு வருவாங்க. I told we are not going to do that. புதிய ஏற்பாடு அது என்ன பண்ணிடாருங்க. சரி, புதிய ஏற்பாட்டிலே உதவிக்காரர்களை தெரிந்து கொண்ட போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் சபையில என்ன பண்ணாங்க. அப்போ they were appointed. அப்ப நான் சொன்னேன், நம்ம சபை ஊழியத்தில் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, அதுல நாங்க ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க, ஒரு 4 பேரை நாங்க செலக்ட் பண்ணி பேர்களை அறிவித்து 1 வருஷம் டைம் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் உதவிக்காரருடைய குவாலிபிகேஷன் குறித்து எல்லாம் பேசிட்டு பேர்களை அறிவித்து 1 வருஷம் நாங்க என்ன பண்ணோம், சபையில நீங்க பாருங்க, யூ கேன் கிவ் யுவர் உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன பண்ணலாம் தெரியும். 1 வருஷம் கழித்து we dedicate them as deacons. ஏன்னா இந்த தேர்தல் வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய டைம் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. ரட்சிக்கப்படாத ஒருத்தர் வந்து உதவிக்காரராக வரப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதுனால சர்ச்சில் வந்து அவங்க அதிகாரத்துல இருக்க முடியாது. சர்ச்சில் அதிகாரத்துல இருக்க முடியும் இருக்கிற யாரால இருக்க முடியும்? அவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும், வேதத்தை கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும், சபையின் மீதும் கிறிஸ்துவின் மீதும் தீராத அன்புடையவர்களாக இருக்க வேண்டும்.
அப்ப நீங்க சபை தலைவர்களை சரியா தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சபை எளிமை முன்னேறாது. ஜான் மேக்ஸ்வெல் என்ற ஒரு தேவ மனிதன், அது லீடர்ஷிப், அவருடைய நிறைய காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் லீடர்ஷிப் குறித்து ஒரு காரியம் என்ன சொன்னா, நோ சர்ச் கேன் க்ரோ அபவுட் இட்ஸ் லீடர்ஸ். எந்த ஒரு சபையும் அந்த சபையின் தலைவர்களை காட்டிலும் மேல என்ன பண்ணாதுங்க, வளர முடியாது. சபை தலைவர்கள் தான் என்ன பண்றாங்க, முன்னாடி நின்று என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. அப்ப இந்த சரியான தலைவர்களை நாம தெரிந்து கொள்ளணும். உதவிக்காரர்களா இருக்கும், போதலா இருக்கும், குடிகாரா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் போதும் சபையில இருக்கிற எல்லாரையும் குடிகாரமா. ஒரு ஆள் வேசி மார்க்கத்தை பின்பற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ஒரு ஆள் போதும் சபை என்ன பண்ணுங்க. ஏன் எரிகோவை வென்ற யோசுவாவால் சிறிய ஆயுள் பட்டணத்தை வெல்ல முடியவில்லை? ஆக்கான் என்ற ஒருவன் நாங்க என்ன பண்ணோம், கடவுள் சொல்ல, அந்த ஆக்கானே நீ என்ன பண்ணணும், வெளியிடணும். நான் நிறைய டைம் யோசிப்பேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எப்படிப்பட்ட தண்டனைங்க, கொடூரமான. அவனும் அவன் வீட்டால என்ன பண்றாங்க, சபை தலைமைத்துவத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நீங்க நிறைய உதவிக்காரர்கள் இருக்கீங்க, முதல் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன், சபை தலைமைத்துவம் தலைவர்களாகிய நாம் பரிசுத்தமா இல்லை என்றால் நம்முடைய சபை பரிசுத்தமா, தலைவர்களாகிய நாம் கடவுளுக்காக வளரவில்லை என்றால் நம்முடைய சபை என்ன பண்ணாதுங்க, சபையா நாம் தரிசனம் உடையவர்களாக இல்லை என்றால் நம்முடைய சபை என்ன பண்ணாதுங்க, வளராது. We should guard ourselves. இந்த ஊழியம் மிக பெரிய ஒரு ஏன் சொல்லிருக்கீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:28 இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாசனா. அப்போஸ்தலர் 20:28 எபேசு சபை மூப்பர்கிட்ட பேசுறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய திவ்ய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த அன்னை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருந்தது. அப்போ ஒரு போதகன், ஒரு உதவிக்காரன், ஒரு மூப்பனுடைய பங்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்த அந்த மந்தையை காத்துக்கொள்ளும் பொருள். அந்த வீடு பரிசுத்தமான வீடு, அந்த வீடு தேவனுடைய குடும்பம், அந்த வீடு தேவனுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப அதை நாம் நடத்த வேண்டும் என்றால் முதலாவது நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். I should keep myself away from all sins. சிந்தனையிலே நான் பாவத்தை குறித்து சிந்திக்கூடாது, என்னுடைய செயல பாவம் இருக்கக்கூடாது, என்னுடைய பேச்சிலே பாவம் இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேர் என்ன பண்ண அப்படின்னா, தேவன் மிக மிக இந்த உலகத்தில் அதிகமாக நேசிப்பது தன்னுடைய சபை. அதை அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, மனவாட்டி என்று அழைக்கிறார். மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். ஏன்னா இந்த உலகத்திலே தேவன் முதலாவது படைத்த உறவுகள் கணவன் மனைவி என்ற உறவு. தாயையும் பிள்ளையும் படைக்க கிடையாது, பெற்றோரையும் பிள்ளைகளையும் கடவுள் படைக்கிறார். இல்ல ஒரு சபையை கடவுள் முதலாவது உருவாக்குறாரு. முதலில் ஒரு கணவன், ஒரு மனைவி. அந்த கணவனும் மனைவியும் ஒருவர் எப்படி நேசிக்கிறாங்க, அவர்கள் ஒரே மாம்சமா சேர்ந்திருக்கிறார். அப்ப தேவன் தன்னுடைய சபையோடு எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவ நிலை கொண்டதாக ஒரே மாம்சமாக இணைந்திருந்தார்களோ, அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு வெட்கம் இல்லையோ, அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு பாவமும் இல்லையோ, அதே போல தன்னுடைய மனவாட்டியை தேவன் மிகவும் நேசிக்கிறார். இந்த உலகத்துல நீங்க எதோட வேணாலும் நீங்க விளையாடலாம், சபையோட விளையாண்டா கடவுள் என்ன பண்றாரு, பொருந்தியர் 9:6 சொன்னாரு, எவன் தேவனுடைய சபையை அவன் பிரிவினையை உண்டாக்குகிறானோ அவனை நான் நிர்மூலமாக்குவேன் என்று தேவன். அப்போ ஆபீசர்ஸ், சபை தலைவர்கள், அவர்கள் வேத வசனத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட் என்று சொல்லும்போது இது அந்த காலத்துல வரலாற்று சூழ்நிலையிலே தொகுக்கப்பட்டு என்ன அப்படின்னா, அரசு என்பது தனித்து இயங்கக்கூடியது, அதுவும் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒன்றுதான். சபை என்பதும் கடவுளால் என்ன பண்ணுங்க. அரசனுடைய வேலை என்னன்னா, டு கிவ் பொலிட்டிக்கல் கேர். அரசாங்க பாதுகாப்பை மக்களுக்கு என்ன பண்ணுங்க, குடிமக்களுக்கு கொடுக்கிறாங்க. சபை டு கிவ் ஸ்பிரிச்சுவல் கேர், ஆவிக்குரிய. இது ரெண்டையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு உதாரணம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை அந்த மூப்பர்கள் தெரிந்து கொள்ள போது அப்போஸ்தலர் சொல்றாங்க, we don't want to do the monetary work. இந்த மாதிரி காரியங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், we want to devote ourselves more spiritually. அப்ப நம்முடைய பாப்டிஸ்ட் திருச்சபைகள் என்று சொல்லும்போது நம்முடைய சபைகள் நாம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அரசாங்கத்தை மதிக்க வேண்டும். ஆனா ஒரு நாளும் அரசாங்கத்திற்கு கீழாக நம்முடைய சபைகள் ராஜாங்க திருச்சபைகளாக என்ன பண்ண முடியாதுங்க, மாறணும். We will work. நம்முடைய சபைகள் கிறிஸ்து என்ற ஒரே தலைவரின் கீழ் அவர் நமக்கு தலையா இருக்கிற அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், இயங்க வேண்டும். இதுதான் பாப்டிஸ்ட் சபைகளுடைய தனித்துவம் என்று சொல்லுவோம். ஒருவேளை நேரம் இல்லாதனால நான் இந்த